கண்ணுக்குட்டிக்கு கொஞ்சம் கொடுக்க வேண்டாம். ஆனா அந்த பசுக்கள்லாம் கண்ணுக்குட்டிக்கு போகதான் மீதி கொடுத்துதான் எல்லாருக்கும். அதுவே நமக்கு நிறையாக இருந்தது. ஒரு செழுமையான நாடு நம் தமிழ்நாடு, நம் பாரத தேசம். சொல்றோம் அப்படி இருந்தது. மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெரும் பசுக்கள் ஆற்றல் படைத்தான் மகனே அறிவுராய். ஆற்றல் படைத்தான். இந்த நந்தகோபனுடையதான ஆற்றலானது மிகவும் நிரம்பி இருந்தது. நீ சொல்ற மாதிரி சாதாரணமான ஒரு விஷயம் இல்ல. நிரம்பி இருந்ததான நந்தகோபனுடைய மைந்தனாகிய கண்ணபிரானே, மகனே கண்ணபிரானே, மைந்தனாகிய கண்ணபிரானே அறிவுராய், நீ தயவு செஞ்சு வைக்க என்ன பண்ணணும்னு சொல்லி சொன்னார். ஊற்றமுடையாய் பெரியாய் உலகில் ஊற்றமுடையார்கள் யாரெல்லாம் ஸ்ரத்தாலுவாக இருக்கிறானோ, those who are very much interested on seeing Lord Krishna, அவனுக்கு ஊற்றமுடையாய் பெரியாய், இந்த உலகத்துல அவன்தான் சக்தியை பொருந்திருக்கக்கூடியதாக இருக்கிறான். எவனொருவன் உன்னிடத்துல இவ்வளவு தூரம் ஆசையா இருக்கிறானோ அவனுக்கு அபரிமிதமான சக்தியானது இருக்கும். ஏன்னா உன்னிடத்திலேயே அவன் அழகாக இருக்காச்சே, எவ்வளவு ஆசை கொள்ளும் பொழுது அவனுடைய வாழ்க்கையிலே அவன் இன்னும் அதிகமாக சக்தியை பெற்றவனாக ஆகிறான். ஊற்றமுடையாய் பெரியாய் உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே தொழிலாய். தோற்றமாய் வந்து இந்த உலகத்துல அப்படியே வந்து ஆவிர்வாவம் செய்யும். டக்குன்னு நினைச்சா வந்துடுவான். எதுக்கு சொல்லுவோம்? நின்ற சுடரே பரஞ்சோதியே, சுடரே சுடரே அப்படின்னா பரஞ்சோதி, அவனுக்கு நிகர் அவர்தான். நம்ம சொல்லுவோம் அடிக்கடி சமஸ்கிருதத்துல ராம ராவணயோர் யுத்தம் ராம ராவணயோருங்க. ராமனுக்கும் ராவணனுக்கும் சண்டை போட்டது எவ்வாறு இருந்தது அப்படின்னா, அத மாதிரி யாராவது ஒருத்தர் அதுக்கப்புறம் சண்டை போட்டுருந்தாதானே சொல்ல முடியும். அதோட சரி, அவர்களுக்கு உபமானம் அவர்களே, யாரையும் சொல்ல முடியும். பரஞ்சோதி சொரூபிய சுடரேன்னா வேற யாராவது இருந்தாதானே அவனுக்கு உபமானம் காமிக்க முடியாது. அவன் தான், அவனுக்கு நிகர் அவனே. அப்படிப்பட்டதான சுடரே துழியலாய் நீ எழுந்திருக்கிறோம். எதுக்கு எழுந்திருக்கிறார்? மாற்றாருக்கு பலி தொலைந்துன் வாசக்கண். மாற்றார் மாற்றார்னா யாரு? உன்னுடைய எதிரிகள் உன்னிடத்துல வந்து பலி தொலைந்து பலம் எல்லாம் இழந்து ஆற்றாது உன் வாசற்க அடி வந்து வேற எதுவும் செய்ய முடியாம உன்னிட்ட உன் எதிரி தோத்து போயிட்டான். அதனால அவனுடைய வாசல்ல வந்து அவெல்லாம் திருமாளிகை முன்னு வந்து மனசை விட்டுட்டு அடி படியுமா போலே. நம்ம சொல்றோம் இல்லையா, சாட்சிக்காரன் போறதை விட காலில் விடுறதை விட சண்டைக்காரன் காலில் விழுந்துருவான். இவன் அனாவசியமா தொல்லை பண்ணி என்ன பண்றான்? ஏய் தயவு செஞ்சு எனக்கு வந்து சாட்சி சொல்றான் கோர்ட்டுல அப்படின்னு அவன் போய் விழுந்து விழுந்து சேமிச்சுட்டு இருக்கான். அவனுக்கு கொஞ்சம் பணத்தை வேற கொடுக்குறோம். இது எதுக்கு வம்பு? எவன் சண்டை போட்டானோ அப்பா இதை நீயே வச்சுக்கோ, எனக்கு வேண்டாம், பெருமாளைக்கே ஒரு கொடுப்பான்னு சொல்லிட்டோன்னு வச்சுக்கோ, பிரச்சனையே இல்லை. அவனே திருப்பி கொடுத்துட்டு போடுவான். ஓ இது ஒன்றும் விஷயம் இல்லையா இருக்கு, குழந்தைகள் ஏதாவது எடுத்துன்னு வச்சுக்கோ, குடுறா குடுறான்னு பின்னாடி துரத்துட்டே போனா அவன் பக்கத்தை அது போவான், அது பக்கத்தை துரத்திட்டே போவான். இல்லை அது என்னடா அது நன்னாவே இல்லையா இருக்கு, அதை வச்சுட்டு போனாக்க ஏமா நன்னா தானே இருக்கு, ஒரு தடவை சொல்லிட்டு பேசாம விட்டுருணும். இங்கேருந்து அம்மா கிட்ட போவோம். அம்மா கிட்ட போய் இது நன்னா இல்லையா மாமா, ஏமா அப்பா சொல்றா என்ன பண்ணிட்டோம் இதை அப்படின்னு அங்க அங்க யோசனை கேட்பாரு. ஆமா நம்ம நல்ல பொருள் வாட்சை உடச்சிட போறான், மறுநாள் காத்தால அலாரம் வச்சாதான் எழுந்திருக்க முடியும், ஏன்டா இதை வச்சு விளையாடுன்னு சொன்னா அப்படிதான் விளையாடுன்னு சொன்னான். இது அசிங்கமா இருக்குது போய் வச்சு விளையாடிட்டு இருக்கிய, நல்லா இல்லையா மாமா, இது ஏமா வச்சுட்டு இருக்கேன், இதை நம்மளே தூக்கி போட்டுருவோமா, நீ தூக்கி போட போனா அப்பா தூக்கி போடுவோம், அங்க வச்சிரு அப்படின்னு வச்சுட்டு போயிடும். ஏன் அதை இருக்காத கொண்டாடணும்னு இருப்பா பார்த்துட்டு தரேன்னு ஒரு இதை உடச்சி கையில கொடுத்துருவாங்க அப்படின்னு. அது மாதிரி எதிரி இருக்கான்னு சொல்லி சொன்னோம்னாக்க அவனை அவனுடைய பலம் போயிடுச்சு அப்படின்னு சொல்லணும்னு வச்சுக்கோ, அவன் ஆட்டோமேட்டிக்கா அவன்கிட்ட சரண்டர் ஆகும். அதனால அவன்கிட்ட பலம் இல்லாத அளவுக்கு பண்ணக்கூடியதான சக்தி வாய்ந்த கண்ணனே அவன்லாம் இங்க வந்திருக்கான், அத்துணை பெயர்களும் இங்க வந்திருக்கிறார்கள், அடி படியுமா போலே அவெல்லாம் வந்தா படிக்கணும். அது மாதிரி நான் இங்க சக்தெல்லாம் எழுந்து உன்னை சேவிக்கிறதுக்கு வந்துக்கோம்பா. ஒன்ஸ் யூ சரண்டர் 100% என்ன பண்ணுவான்? எம்பெருமான் உடனடியாக அங்கு வருவான்.
அதுக்காக ஆண்டார் என்ன சொல்றாராம், நான் 100% சரண்டர் ஆயிட்டேன்பா. அதனால நீ என்ன பண்ணால் உன்னுடையதான புகழ்ந்து போற்றி யாம் வந்தோம் புகழ்ந்தேலோரும் பாவாய். இந்த விஜயத்தை விரும்பி நாங்களானது உன்னை அடிபணிந்துள்ளோம். இந்த விரதமானது எங்களுக்கு விஜயமாகும். நாங்கள் செய்யக்கூடிய விரதமானது பலனை தர வேண்டும். நாங்கள் நடத்தின்றிருக்கக்கூடியதான எண்ணமானது எங்களுக்கு பரிபூர்ணத்துவத்தை தர வேண்டும். ஆதலால் நீ என்ன பண்ணணும் என்று கூறினால், தயவு செஞ்சு எங்களுக்கு அனுகிரகம் பண்றதுக்கு வரணும், உன்னுடைய சேவையை எங்களுக்கு தர வேண்டும். சேவையை அப்படி சொன்னால் நாங்கள்லாம் இந்த பூலோகத்திலே வீணாகி விடுவோம் அப்படின்னு சொல்றது இது சாதாரண அர்த்தம். இதுக்கு இன்னொரு அர்த்தம் சொல்லும் பொழுது, ஏற்ற கலங்கள் எதிர்வங்கு மீதொழிப்ப, சத்பாத்திர தானத்தை பண்ணணும். சத்பாத்திர தானம் அப்படின்னு சொன்னாக்கா சிஷ்ய உபதேசம். சிஷ்யனுக்கு உபதேசம் பண்ணணும். எப்படிப்பட்ட சிஷ்யனுக்கு? நம்ம நினைக்கிற மாதிரி சிஷ்யன்னா சாதாரணமான சிஷ்யன் இல்லை. அந்த சிஷ்யனானவன் சொல்லிக் கொடுத்த பாடத்தை படித்து அடுத்தவர்களுக்கு நன்மையை சொல்ல வேண்டும். எதிர் பொங்கி மீதொழிப்பன்னா எம்பெருமான் அந்த பசுவுக்கு பாலை தர வேண்டும் என்றதான குணத்தை கொடுத்துள்ளது. அந்த பால் தரது அப்படிங்கிறது தன்னுடைய கண்ணுக்குட்டிக்கு மட்டுமல்ல, உலகத்தில் இருக்க மக்களுக்கும் கொடுக்க வேண்டும்னு ஒரு ஸ்டெப் வெளியில வந்து தருது பாருங்க. அத மாதிரி சிஷ்ய உபதேசமானது இந்த இடத்துல செய்யறான். எப்படிப்பட்ட சிஷ்யனுக்கு? சரியாக இருக்கக்கூடிய சிஷ்யனுக்கு அந்த சிஷ்ய உபதேசமானது மாற்றாதே பால் சொரியும். வஞ்சனை இல்லாம பால் கொடுத்துன்னு சொன்னா, அது மாதிரி என்னிடத்துல எந்த விதமான வஞ்சனையும் இல்லாததான அந்த உபதேசத்தை செய்வாயாக. எப்படிப்பட்ட உபதேசம்? எம்பெருமானை அனுபவிக்கக்கூடியதான திருமந்திரம். திருமந்திரம்னாக்கா சரணாகதி தத்துவத்தை, சரணாகதி தத்துவத்தை, அஷ்ட அக்ஷரத்தை, எம்பெருமானுடைய துவாசராம ஸ்தோத்திரத்தை எனக்கு சொல்லுவாயாக. எப்படி வந்து பசுக்கள்லாம் அது மாதிரி இருந்தது, அது மாதிரியாக வள்ளல் பெரும்பசுக்கள், பெரும்பசுக்கள் வள்ளல். பசுக்கள் எல்லாரும் ரொம்ப ஜம்முன்னு இருந்தது. எப்படிப்பட்டனா எவ்வளத்துல ஞானத்தை கொடுக்கும். நம்ம தாரண சக்தி எப்ப இருக்கும்? நமக்கு 52 வயசுலயா இருக்கும், டீன் ஏஜ்ல இருக்கும். அந்த டீன் ஏஜ் பருவத்துல எனக்கு என்ன பண்ணுதா? ஞானத்தை கொடுக்கும். அந்த டீன் ஏஜ்ல அவனை மாத்தாம ஒரு மாதிரி நல்லதா கொண்டு வந்துட்டேன் அந்த பையனை. அதுக்கப்புறம் அவன் எங்கேயும் மாறவே மாட்டான். நம்ம கோவிலுக்கு போனா அவனை அழைச்சிட்டு போகணும். ஆத்துலயே இருப்பா, உள்ளுக்குள்ள தாப்பா போட்டுக்கோ, நான் மட்டும் போயிட்டு வரேன்னு சொல்லக்கூடாது. அவனையும் அழைச்சிட்டு வரணும். பையன் சொல்லிக்கிட்டே இருக்க பாருங்க. அடுத்த வருஷம் இதை மாதிரி பண்ண மாட்டான், இங்கேயே உட்காந்துருப்பான். இந்த ஒரு வருஷம் தான் அழைச்சிட்டு வரணும். அதனால அவனை கோச்சிக்கூடாது. 2 தடவை பண்ணினாலும் 3ஆவது சரியா போகும். அப்படியாக என்ன பண்றான்னு சொன்னா, எவ்வளத்துல ஞானத்தை கொடுக்கணும். எவ்வளத்துல ஞானம் கொடுக்கலன்னா என்ன ஆகும்னா, 22 வயசுக்கு மேல அவனுடைய மைண்ட் எல்லாம் எல்லா பக்கமும் டைவர்ஸ் ஆயிடும். அப்ப குறைச்ச என்ன ஆகும்? மைண்டா இருக்காது, மைண்டு ஜீரோவா இருக்கும். அப்ப கொண்டு போய் அவன் பெருமாளை சேவிச்சான்னா ஞாபகம் இருக்குமோ? எந்த பெருமாளை சேவிச்சோம்னு ஞாபகமே இருக்காது. தாரண சக்தியை கொடுக்கணும். அப்படிப்பட்டதான வள்ளலாக நீ இருக்க வேண்டும். ஆச்சாரியனை கொடுத்து எங்களுக்கு ஆச்சாரியன் மூலம் உபதேசத்தை செய்ய வேண்டும். தன் மகனே அறிவுராய், இவ்வாறு சம்பிரதாயத்தை எங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாயாக. இப்படி எல்லாம் செய்யணும். இப்படி சம்பிரதாயத்தெல்லாம் அறிவுறுத்திராய் என்னத்தை சொல்லித்தரணும்னா, ஆச்சாரியன் மூலமாக அனைத்து மந்திரங்களையும் நாங்கள் அறிய வேண்டும் என்கின்றதான சம்பிரதாயத்தை எங்களுக்கு சொல்வாயாக. எல்லாம் நினைச்சிட்டு இருக்காங்க புஸ்தகத்தை படிச்சு தெரிஞ்சுக்கலாம், புஸ்தகத்தை படிச்சாலே போறோம். இப்ப எல்லா லாங்குவேஜிலும் போட்டார். ரூபா நோட்ல எத்தனை லாங்குவேஜ் போட்டிருக்காளோ, ஒரு லாங்குவேஜ் இன்க்ரீஸ் பண்ணிருக்கான், அத்தனை லாங்குவேஜ்ல எனக்கு கமெண்ட்ரி கிடைக்கிறது. நான் திருப்பாவை நான் அங்கேயே படிச்சுக்கிறேன் சுவாமி, நீர் தேவையில்லை உமக்கு, நான் 1.5 மணி நேரத்தை வேஸ்ட் பண்ண தயாராக இல்லை. இவன் நினைச்சிட்டு இருக்கான் படிச்சுட்டு இருக்கேன். ட்ரெயின்ல படிச்சா படிக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். சப்போஸ் இவனுக்கு என்ன இருந்தா, இவன் ஸ்டேஷன் வந்துருத்தான்னு தான் ஞாபகம் இருக்கும் உனக்கு. படிச்சு என்ன பிரயோஜனம்? கமெண்ட்ரி வந்திருக்கு, ரைட், வாஸ்துவம். எல்லா கமெண்ட்ரியும் வந்திருக்கு, வாஸ்துவம். நீ படிக்கக்கூடியதானது உன்னுடைய புத்தியில இருக்குமா? நீ அனுபவிக்க முடியுமா? யோசிச்சு பாருங்க.
யாராலையும் பண்ண முடியாது, என்னாலே பண்ண முடியாது. எனக்கு அப்படிதான். நான் அந்த நேரம் போயிட்டு இருக்கேன். அதால இருந்தோடனே டயத்தை பார்த்து ஓடிக்கிட்டே இருப்பா அவா. இதை மாதிரி இருக்கிற சமயத்துல தான் அனுபவிக்க முடியும். இதையும் மிஸ் பண்ணிட்டோம்னா உலகத்துல என்னது வேற எதுவுமே தேவையில்லை. இது இருந்தா இதையும் மிஸ் பண்றோம்னாக்க யூ ஆர் மிஸ்ஸிங் யுவர் லைஃப், நாட் சம்திங் கூட சொல்லக்கூடாது. யூ ஆர் மிஸ்ஸிங் யுவர் லைஃப். லைஃப்னா என்ன? எம்பெருமானுடையதான் திவ்ய சரித்திரங்களை கேட்க வேண்டாமா, சொல்ல வேண்டாமா? நமக்கு இந்த மார்கழி மாசம் ரொம்பவும் ஓப்பானது இருக்கு. இந்த மாசத்துல நம்ம திங்க் பண்ணிட்டோம்னா இந்த ஸ்ட்ரென்த் ஆனது இன்னும் 11 மாசம் வரைக்கும் நமக்கு தாங்கும். அதனாலதான் மார்கழி மாசம் இந்த உபன்யாசத்தெல்லாம் வச்சிருக்காங்க. 11 மாசம் ஸ்ட்ரென்த் கிடைக்கும் இந்த ஒரு மாசம் சேவிச்சா. அதனால கோடு வராம இருக்காதுங்க. தை மாசம் 1ஆம் தேதியில இருந்து எல்லாரும் வரணும். அதுக்காக சொல்றேன். தோற்றமாய் நின்ற சுடரே, தோற்றம்னா ரூபமாக வந்த சுடரே. சுடரேனாக்க சரம ஸ்லோகத்தை பொருந்தியவனே, தேஜஸ்வியே. சுடரேனா தேஜஸ்வின்னு சொல்றோம். எப்படிப்பட்ட தேஜஸ்வி? சில மந்திரங்களை திருப்பி திருப்பி படிக்கிறதுனால நமக்கு ஒரு பலமானது நம்மை அறியாமல் வரும். ஒரு சுப்பீரியாரிட்டி எப்படி கிடைக்கும்? மந்திரங்களை நாம் திரும்ப திரும்ப சொல்லுவதால் கிடைக்கும். சொல்லுவா நாராயணான்னு சொல்லிட்டு இருக்கோம், வாசுதேவான்னு சொல்லிட்டு இருக்கோம், ஹரே கிருஷ்ணா பரமாத்மான்னு சொல்லிட்டு இருக்கோம், ராமநாம ஜபம் பண்ணுங்கோ. ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சஹஸ்ரநாம தத்துல்யம் ராமநாம வரானமே. பார்வதி கேட்கிறார், நான் 1000 நாமாவளி இமீடியட்டா சொல்லணும்னா என்ன பண்ணணும்? ராமா ராமான்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கு, வேற ஒன்றும் பண்ண வேண்டாம்னு வியாசர் சொல்லிட்டார். ஸ்ரீரா பார்வதி வாஜா, பார்வதி கேட்கிறாள், நான் சகஸ்ரநாமம் முழுவதையும் தினந்தோறும் அடைய வேண்டும் என்றால் லீவு நாட்கள் கூட இதை சொல்லக்கூடாது என்று கூறுகிறார். இப்படிதான் லீவு நாளுக்கு இதே சொல்லிட்டு போயிடக்கூடாது, ராமான்னு சொல்லிட்டு போயிடக்கூடாது. லீவு நாளாவது உட்காந்து படிக்கணும் சகஸ்ரநாமம். நான் இப்பெல்லாம் சொல்லிச்சு இது சொல்றதே கிடையாது. ஏன்னு கேட்கலாம், எப்ப பார்த்தாலும் ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராமநாம வரானே சொல்லிட்டு லீவு நாள் அன்னைக்கு சொல்லிட்டு போறான். என்ன சுவாமி அர்த்தம்? ஆபீஸ் இருக்கிறச்சே சொல்லிட்டு போறது வாஸ்துவம். லீவு நாள் அன்னைக்கு உட்காந்து படிக்க வேண்டாமா? சொன்னார், நான் தினந்தோறும் சுப்பிரபாதம் பண்ண முடியல, ஒரு நாளைக்கு சாதாரண ஒரே ஒரு சுப்பிரபாதம் எப்பா இத அஜ்ஞானினா மயா தோஷா அசேஷாம் கீதாங்கரே க்ஷமக்ஷத்துவம் க்ஷமக்ஷத்துவம் சேடசீரி சிகாமனே சொல்லிட்டு நீ பெருமாளை எழுப்பிட்டு உடனே பெருமாளுக்கு ஆசனம் சமர்ப்பிச்சு அவருக்கு திருவஞ்சனத்தை பண்ணி உனக்கு என்ன சாப்பாடு பண்ணாலும் அது பெருமாளுக்கு அபிஷேகம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உன் சாப்பாட்டை மூட்டை கட்டிட்டு போடுன்னு சொன்னேன். லீவு நாள் அன்னைக்கு 8 மணிக்கு ஏறி இது மாதிரி பண்ணான்னா இவன் என்ன பண்றது? உதைக்க வேண்டாம். லீவு நாள் அன்னைக்கு சீக்கிரம் எழுந்து பெருமாளுக்கு திருமஞ்ச சுப்பிரபாதம் கொடுக்க சொல்லி திருமஞ்சனம் பண்ணி நல்ல திருவாராதனை பண்ணி தூப சமர்ப்பிச்சு அதுக்கப்புறம் சாப்பிட்டான்னா அது சரி, கரெக்ட். இவன் போற வழி கரெக்ட். வேற எங்க வாத்தியார் இப்படிதான் சொல்லி கொடுத்தார் அப்படின்னு சொல்லக்கூடாது. அது அவசரமா போறதுக்கு. அவசரம் இல்லைன்னா அவனுடைய பழக்கத்தை சரிவர செய்யணும். அதனால இந்த சரம ஸ்லோகத்தை உடையவனானவன் சொல்றதுனால, அந்த பெயர்களை சொல்றதுனால என்ன கிடைக்கும்னா அழகான தேஜஸான முகமா இருக்கு. சில பேர் சரியாகனா கூட பார்க்கணும் போல தோணும். என்னவோ அவனை பார்த்தா பார்க்கணும்னு தோன்றது பாருங்க. திடீர்னு நமக்கு ஒரு சக்தியானது ஏற்படும். என்னன்னா திடீர்னு எங்க வாத்தியார் பார்க்கணும்னு எனக்கு தோணும். ஒரு 2 மாசம் ஆயிருக்கு, இந்த பக்கம் வந்துருக்கவே மாட்டார். அவர் எந்த ஃபங்க்ஷன்லையும் மீட் பண்ணிருக்க முடியாது. ஒரு 6 மாசம் ஆயிடும். 6 மாசம் ஆனோன்னு ஏதோ அவர் பார்க்கணும் போல தோணும். அவர் எங்கேயாவது ஏதாவது ஒரு இடத்துல ஒரு ஃபங்க்ஷன்லயோ இல்லை எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு கோவில்லையோ மீட் பண்ண முடியாத பெருமாள் கொடுத்துருவோம். நம்ம மனசால நினைச்சா அதை நடத்தி வைக்கிறாங்களே, அது மாதிரி அவருக்கும் தோணுக்கும். இந்த பையனை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, இவன் எங்க இருக்கான், என்ன பண்றான்னு ஃபோன் பண்றது இல்ல, லெட்டர் போடுறது இல்ல, இவன் என்ன பண்றான்னு சொல்றதும் இல்ல. ரொம்ப வருத்தப்படுவார் என்னை பத்தி வாத்தியார். கேட்டானா அவருடைய சிஷ்யர் இல்லையா, அவருக்கு பயமாட்டுது, அவர் பேரை கெடுத்துட்டு இருக்கீங்க யாரும் மூணையிலன்னு சொல்லிட்டு. அப்படிலாம் கெடுக்கவே மாட்டு சுவாமி, எவ்வளவு பிரதிக்க வேண்டியதா நம்ம வேலை இருக்கிற ஆசை. அவருடைய அனுகிரகம் இருக்கு. அவரை பார்த்தாலே தேஜஸ்வியா இருப்பார். பணத்துக்கு ஆசைப்பட மாட்டார். அவர் பாட்டுக்கு ஒரு காரியம் உண்டு, அவர் உண்டு. பெருமாள் சேவிப்பார். பெருமாள் 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 இருப்பார். அப்படிப்பட்ட சுவாமியை பார்த்தோம்னா அந்த பெருமாள் சரம ஸ்லோகத்தை தினந்தோறும் சொல்லி சொல்லி பெருமாளுக்கு அர்ச்சனை பண்ணி பண்ணி அந்த தேஜஸானது அவர்கிட்ட இருக்கிறதுனால
அவன் நினைச்ச உடனே நமக்கு தோஷங்கள்லாம் போயிடும், கஷ்டம்லாம் போயிடும். ஏண்டா குரு ஆச்சாரியனை நம்ம திருவடி அடையணும் அப்படின்னா, ஆச்சாரியனானவன் நமக்கு எப்பொழுதும் நன்மை நடக்க வேண்டும் என்று ஆசீர்வாதம் செய்து கொண்டே இருப்பான், எங்க இருந்தாலும் சரி. அந்த ஆச்சாரியமானது அனுக்கிரகமானது எப்படி கிடைக்கணும்? நின்று சுடரடாய் சுடராய் நின்று சுடரே நின்ற சுடரே எப்படி சொல்றாரு? அப்படிப்பட்டதான சரம ஸ்லோகத்தினால துழலாய் மாற்றாது வந்து உனக்கு எவனாவது சத்துருக்கள், எந்த சத்ருன்னா பெருமாள் நாமாவே சொல்லாம ஒருத்தர் இருக்காம இருக்கோ அவன் சத்ரு. சத்ருன்னா நம்ம சண்டை போட்டவன் தான் சத்ரு இல்லை. நம்மளை பொறுத்த வரைக்கும் எவனொருவன் பெருமாளுடையதான நாமாவை சொல்லாம இருக்கணும் அவன் சத்ரு. அந்த சத்ரு உன்னை பலாத்காரமா இழுத்துன்னு போனான்னா எங்கேயானோ அவனையும் நீ போக்கடிப்பாய். சொல்ல நான் கோலுக்கு போயிட்டு இருக்கேன்ப்பா, கோல் நாளைக்கு போய்க்கணும் வாடா அப்படின்னு சொன்னான்னா என்ன பண்ணுவான் பையன்? அவன் கூட பின்னாடி வரட்டு போயிடுவான். ஏன்டான்னு சொன்னா பலாத்காரம் பண்ணி சத்ரு அழிச்சுட்டு போறதுனால அதுல இருந்து நிம்மதியா இருக்கிறதுக்காக உன் மாளிகை நாங்கள் நின்று இருக்கோம். அடி பணியுமா போலே, அடிபணியறது அடிபணியறதுங்கிறது நான் உங்களை சேவிக்கிறதுன்னு சொன்னோம். இந்த இடத்துல அடிபணிந்து உன்னுடைய திருவடின்னு சொன்ன திருவடியை நாங்கள் வணங்குகிறோம். நாங்கள் எல்லோரும் அனித்தியத்தை விட்டுட்டு வந்திருக்கிறோம். அனித்தியம் அனித்தியமா என்ன? இம்பர்மனண்டான ஒர்க்கெல்லாம் விட்டுட்டு நித்தியமான உன்னுடைய சேவைக்காக நாங்கள் வந்திருக்கின்றோம். நித்திய சேவை பண்ணுவதற்காக வந்திருக்கின்றோம். நித்தியம் உன்னுடைய கைங்கரியத்திலே ஈடுபடுவதற்காக வந்திருக்கோம். அப்படிப்பட்ட எங்களுக்கு நீ என்ன பண்ணணும்னா உன்னுடைய அருளை எங்களுக்கு அருள வேண்டும். இப்படியெல்லாம் கோதையானவன் தன்னுடையதான தோழிகளுடன் சென்று எம்பெருமானை நப்பின்னையை வணங்குகிறார். நப்பின்னையுடன் இருக்கக்கூடியதான கண்ணனை வணங்குகிறார். நப்பின்னையுடன் கண்ணனுடன் இருக்கக்கூடியதான ஸ்ரீபூ தேவிகளை வணங்குகிறார். இந்த தேவிகள்லாம் வணங்கி அவருடைய அனுகிரகங்கள்லாம் நமக்கு கிடைச்சதுன்னா நம்ம சௌக்கியமாக இந்த பூலோகத்தில் இருக்கலாம் என்பதாக இந்த மூன்று பாசுரங்களினாலும் ஸ்ரீ கண்ணனை கீழெழுப்பி இந்த பூலோகத்திலே பரம சௌகரியத்தையும் அடைவதற்காக அவர் பிரயத்னம் செய்கிறார், முயற்சி செய்கிறார். முயற்சி செய்தால் கண்டிப்பாக எம்பெருமானுடைய அனுகிரகம் கிடைக்கும் என்பதாக சொல்லி இத்துடன் இன்றைய தினம் உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். மங்களம் கௌசலேந்திராய மகனீய குணாப்தயே சக்கரவர்த்தி தனூஜாய சர்வபூமாய மங்களம் லக்ஷ்மீ வல்லப சங்கல்ப வல்லபாய மகாத்மனே ஸ்ரீமத்விகனசே தூயாத் நித்யஸ்ரீ நித்யமங்கலம் ஸ்வஸ்தி பிரஜாभ्य परिपालयन्तां न्याय्येन मार्गेण महीं महिषाः गोब्राह्मणेभ्यः स्वमस्ति नित्यं लोकाः समस्ताः सुखिनो भवन्तु लोकाः समस्ताः सुखिनो भवन्तु काले प्रवृद्धवत्यन्यः प्रतिवेशिचारिणे देशोऽयं चोपरितो ब्राह्मणाः सन्तु निर्भयाः स्वकाले भविता वृष्टिः देशस्याः रुद्रवः समृद्धा ब्राह्मणाः सन्तु राजा भवतु धार्मिकः सर्वे सुखिनः सन्तु सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित् दुःखमाप्नुयात्. ரெண்டு மாலை இருந்தது, ரெண்டு தொப்பி போட்டு விட்டாச்சு. மிஸ்லாம் வராதுதான். ரெண்டு வந்ததுன்னா 3 ஒன்றும் கொடுப்பா, அதை ஒன்று கண்டென்ட்டை போட்டு கடைசியாக இது வச்சுப்பா. இந்தாம்மா அந்த பதக்கம் ரொம்ப என்னார்மஸ் பெருசாக இருக்குது. இந்த இதை வச்சுக்கணும். முதல்ல எல்லா நாளும் நிறுத்தி வந்துப்பா மோசம் தலைகளை கரெக்டாக வெளியே ஒரு வேலை அதெல்லாம் மூணாவது
இதனால திருப்பி கட்டிடுவோண்ணா. அப்புறம் அங்கே வேற முடியுது. பண்ண முடியுமா? ரெக்கார்ட் பண்ணி வரலாம். அது தொலைஞ்சு போய் கிடக்குது. அண்ணே அந்த பெரிய ராக்கெட்டை சரி பண்ணு. ரெட்டை கட்டி பறக்குதடா மகாலட்சுமி.